ஃப்ரெண்ட் ஒரு லைட்டோட ஷோரூம் ஒயரிங் வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு வுட் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. மேலேயும் வுட்டு தான் அடிக்கிறாங்க, அதுக்கு சேனல் அடிச்சிருக்காங்க, அந்த ஒர்க்குமே முடிஞ்சுது. நம்மளோட ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லேயுமே ஆர்ஆர் லைட் வரும் ஷோரூமில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்மளோட பைப் ரன் பண்ணதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்குறாங்க. அந்த பைப் வழியாக ஃபுல்லாக நம்ம பைப்பை ஓட்டி கொண்டு வந்து ஜங்ஷன் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த பர்டிகுலராக ஒரு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் விடுவோம். அப்போது ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் 6 பாயிண்ட்டு 6 லைட் மாட்டலாம். ஒரு பாக்ஸில் 6 லைட்டு, கீழே அதே மாதிரி 6 லைட்டு. இதோட லைட் ஷோரூம்ங்கிறதுனால நம்ம இப்படி ஒயரிங் பண்ணுறோம். இதோட சுவிட்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இந்த ஏரியாவோட சுவிட்சஸ் எல்லாமே ப்ளஸ் சீலிங்கோட சுவிட்சஸ் எல்லாமே இங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். அப்புறம் அதே மாதிரி இந்த ஏரியா இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பைப்பிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் ஒயரிங் பண்ணணும். இதோட சுவிட்சஸ் எல்லாமே இங்கே வரும், இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். இதோட மெயின் டிபி அந்த இடத்துல வரும். டிபிலேருந்து ஒரு சர்க்யூட் கொண்டு வந்து இந்த இடத்துல விடுவோம். இந்த ஏரியா அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு பாக்ஸில் லைட் வரும். சீலிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான லைட் வரும், சேனலியர் லைட்டு, தென் ஹேங்கிங் லைட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி கார்பெண்டர் ஃபுல்லாக ப்ளைவுட் அடிச்சிருவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட இப்போ இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீலிங்கில் மட்டும் 40 பாயிண்ட் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 40 லைட் மாட்டுற மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணி அந்த இடத்துல 40 பாயிண்ட் விடணும். இங்கேயும் அதே மாதிரி தான். ப்ளஸ் இந்த இடத்துலையும் சீலிங் இருக்குது. ஃபுல்லாக ஓவராலாக ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க. எங்கேயுமே வால் தெரியாது. இந்த பீமையுமே கவர் பண்ணிடுவாங்க. எங்கேயுமே வாலுங்கிறது தெரியவே தெரியாது. ஃபுல்லாக ஃபைனலாக முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லைட் மட்டும்தான் இருக்கும். சுவிட்சஸ் போட்டால் லைட் எரியிற மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயரிங் எப்படிங்கிறது பார்த்துருவோம். ஒயரிங் பண்ணோன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன்.